அபி, சொல்லுங்க அத்தை. ராசாத்தி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு அவ வாழ்க்கை நல்லபடியா ஆரம்பிக்க போகுதுன்னா அதுக்கு நீதான் காரணம். ராசாத்தி கல்யாணத்தை நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தியிருக்க. அதனால அவ வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைக்கிற உரிமை உனக்கு தான் இருக்கு. ராசாத்திக்கு உன் கையால நீயே ஆரத்தி எடுமா. நானா? ஆமாமா. ஆமா அபி, எங்களுக்கு நீங்க ஆர்த்தி எடுத்தாதான் சரியா இருக்கும். அபி, அதான் மேகலா சொல்றான்ல, மேகலா சொன்னா சரியா இருக்கும். வந்து ஆர்த்தி எடுமா. வாமா, தயங்காத. நில்லு. என்னத்த பண்றீங்க? ராசாத்திக்கு முறைப்படி நாத்தனார் நான் தானே ஆரத்தி எடுக்கணும். என்ன எடுக்க சொல்லாம ஏதோ ஊர் பேர் தெரியாதவள ஆரத்தி எடுக்க சொல்றீங்க? அபி ஒண்ணு ஊர் பேர் தெரியாதவல்ல முத்தழகு. ராசாத்தி இன்னைக்கு அவளுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறான்னா அதுக்கு காரணம் அபிதான். அதனாலதான் அபி ஆரத்தி எடுக்க சொன்னேன். அதுக்காக ஏன் உரிமைய என்ன விட்டு கொடுக்க சொல்றீங்களா? என்ன உரிமை எல்லாம் விட்டு கொடுக்க சொல்ல? முத்தழகு, இது நீ பண்ண வேண்டிய சடங்குதான். இருந்தாலும் இந்த சடங்க அபி பண்ணட்டும். கொஞ்சம் பிரச்சனை பண்ணாம விலகி நில்லு. அபி, நீ வந்து ஆரத்தி எடுமா. இல்லத்த, வேண்டாம், இருக்கட்டும். முத்தழகே ஆரத்தி எடுக்கட்டும். அபி, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கும் முழு உரிமை இருக்கு. நீயும் ஆர்த்தி எடுக்கலாம், எடு. சரி. முத்தழகு, அதை அப்படி கொடு. அபி, இந்தாம்மா. அபி, நீங்க பண்ண உதவிய நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். நீ சீக்கிரம் ஒரு புள்ளைய பெத்து உன் அம்மா கிட்ட கொடு. சரி வாங்க, வீட்டுக்குள்ள போலாம் வாங்க. வாங்க. வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க. வாமா. அத்தை, இந்தாங்க ஆரத்தி தட்டு. சரி அத்தை, நான் வரேன் அத்தை. இருமா, அதுக்குள்ள போற? இல்ல, வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு அத்தா. சரிம்மா. நான் வரேன். மா, சொல்லு ஸ்ரீஜா. இந்நேரம் வசந்தும் ராசாத்தியும் அண்ணாச்சி வீட்டுக்கு போயிருப்பாங்க. அண்ணாச்சி வசந்த் ராசாத்திய அவர் வீட்ல சேர்த்துக்கிட்டாரா இல்லைன்னு தெரியலையேம்மா. சேர்த்துக்கலன்னா நமக்கு நல்லது. ஃபோன் பண்ணி கேப்போமா? சரி சரி, கேளு. ஸ்ரீஜா, ஸ்பீக்கர்ல போடு. ஸ்ரீஜா ஃபோன் பண்றா.
சொல்லுவே சிரிஜா. அண்ணாச்சி, உங்க பையன் வீட்டுக்கு வந்துட்டானா? அவனை நீங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டீங்களா? என் பேச்ச மீறி என் எதிரியோட தங்கச்சிக்கு தாலிய கட்டி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரவன வீட்டுல சேர்த்துக்கிறதுக்கு எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு சிரிஜா? நீ என் புள்ளையே இல்லடான்னு சொல்லி அவ கண்ணு முன்னாடியே அவனை தலை முழுகி வீட்டை விட்டு அடிச்சு விரட்டிட்டேன். ஐயோ, என்ன அண்ணாச்சி இப்படி பண்ணிட்டீங்க? வசந்த் உங்களோட ஒரே மகன், அவனை போய் வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிட்டேன்னு சொல்றீங்க? மவனா என் மானத்தை வாங்கினவன். என் மவனை விட எனக்கு என் மானம் மரியாதை தான் முக்கியம். இனிமே அவன் செத்தா கூட நான் அவனை சீண்ட மாட்டேன். அண்ணாச்சி, நீங்க என்னதான் கோவத்துல பேசினாலும் உங்களுக்கு உங்க பையன் மேல பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணாச்சி, உங்களோட இந்த அமைதியே உங்க பையன் மேல நீங்க எவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுது. நீங்க உங்க ஒரே பையனை பிரிய காரணம் யார் தெரியுமா? அந்த அபிதான். அந்த அபி மட்டும் வசந்த் ராசாத்தி விஷயத்துல தலையிடாம இருந்திருந்தா நம்ம ஈஸியா வசந்துக்கு உங்க ஆசைப்படி உங்க ஃப்ரெண்ட் பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். தெளிவான தண்ணி மேல விழுந்த கல்லு மாதிரி அந்த அபி நம்ம பிளான சொதப்ப வச்சு வசந்த ராசாத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அந்த அபிய நாம சும்மாவே விடக்கூடாது அண்ணாச்சி. சிரிஜா, நீ இதை எனக்கு சொல்லவே தேவையில்லை. இதுவரைக்கும் நான் உங்களுக்காகத்தான் அந்த அபியை எதிர்த்துட்டு இருந்தேன். ஆனா இனிமே எனக்காக அந்த அபியை எதிர்க்க போறேன். பாண்டி எனக்கு முதல் எதிரினா அபி எனக்கு ரெண்டாவது எதிரி. அந்த அபிய சஞ்சீவ் கூட என்னைக்குமே நான் சேர்ந்து வாழ விடவே மாட்டேன். அண்ணாச்சி, அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். நீங்க பாண்டிய ஜெயில வச்சு கொல்ல போறேன்னு சொன்னீங்கல்ல, அத முதல்ல சீக்கிரமா செய்யுங்க. பாண்டி செத்துட்டா அதுக்கப்புறம் அந்த அபியால சஞ்சீவ் கிட்ட நீ பாண்டி இல்ல சஞ்சீவ்னு என்னைக்குமே ப்ரூவ் பண்ண முடியாது. கண்டிப்பா அபியும் சஞ்சீவும் பிரிஞ்சுதான் ஆகணும். சரி சிரிஜா, பாண்டிய ஜெயில கொள்றதுக்கான வேலையை உடனே பாக்குறேன். நீ போன வை. ஓகே அண்ணாச்சி. ஸ்ரீஜா, பயங்கரமான ஆளடி நீ. கிடைச்ச கேப்ல எல்லாம் கோல் அடிச்சிட்டு இருக்க. அண்ணாச்சிய வச்சு அபிய பழி வாங்கறதுக்கு திரும்பவும் ஒரு பிளான போட்டுட்ட. பின்ன பிளான் போடாம அந்த அண்ணாச்சி நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் அந்த அபியை நம்மளால ஈஸியா ஜெயிக்க முடியும். அதனாலதான் வசந்த் ராசாத்தி கல்யாணம் நடக்க காரணமே அந்த அபிதான்னு அந்த அண்ணாச்சிய தூண்டி விட்டேன். நான் தூண்டி விட்டது நல்லாவே வேலை செய்யுது. இன்னைக்கு இந்த விஷத்தை வச்சு பாண்டி கதையை முடிச்சிட வேண்டிதான். ஏய், என்ன பண்ற? துணி தச்சுட்டு இருக்கேன். போ போ, அப்புறம் துவச்சுக்கலாம் போ. சரிண்ணே. போடா. அண்ணாச்சி
ஹலோ சொல்லுங்க அண்ணாச்சி. பாண்டிய நீ கொன்னையா இல்லையாவே? முயற்சி பண்ண அண்ணாச்சி. ஆனா இத்தனை நாளா எப்படியோ எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்கா அண்ணாச்சி. ஆனா இனி அப்படி நடக்கவே நடக்காது. இந்த தடவை பாண்டி கண்டிப்பா சாவான். நான் சாவடிப்பேன் அண்ணாச்சி. தின்னா உடனே சாகுற மாதிரி ஒரு பயங்கரமான விஷத்தை அவன் சாப்பிட்ற சாப்பாட்டுல கலக்க போறேன். பாண்டி மட்டும் அந்த சோத்தை தின்னா கண்டிப்பா செத்துருவான் அண்ணாச்சி. அந்த பாண்டி செத்துட்டாங்கிற செய்தியை கேட்க நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏலே, நீ சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சிட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லு. சரிங்க அண்ணாச்சி. ம். வாயா, நல்லா சாப்பிடு. போ. ஊத்துங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. சாப்பிட வந்துட்டீங்க? இதோ வரேன் பாண்டி, வரேன். போதும். ஏய், நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ. சரி. ஓ, என்னடா உடம்பு பரவாயில்லையா? கொஞ்சம் ஊத்துல. வீட்டுல வந்து விசாரிச்சாங்களா? சின்ன பையன் நல்லா சாப்பிடுறா. ஏய், வாழைங்க. என்ன பண்ணு? உன் வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சா இல்லையா? சரி சரி. போதும். இந்தா போ. நல்லா சாப்பிட்றா. சாப்பிட்டா தெம்பா இருக்க முடியும். மாவனை பாண்டி, இன்னையோட நீ செத்தடா. ஏய், இங்க வா. இந்தா, இனிமே நீயே ஊத்து. போதும் போதும். போதுமா? நல்லா சாப்பிட்ற வயசுடா, நல்லா சாப்பிடுங்க. இனி நமக்கு இது தேவையில்லை. ஏய், ஐயோ, இவனா? ஏய், என்ன தூக்கி போட்ட? ஒண்ணு இல்லையா? ஏய், நீ தூக்கி போட்டதை நான் பார்த்தனடா. என்னடா தூக்கி போட்ட? சார், அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. அப்புறம் ஏன் சார் நோய் நோயின்னு டார்ச்சர் பண்றீங்க? நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? இருடா உன்னை. சார், நான் தான் சொல்றேன்ல அங்க எதையும் தூக்கி போடலன்னு. அப்புறம் என்ன சார் அங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, எடுத்துட்டானே. ஏய், நீ தூக்கி போட்ட பாட்டில் தானே? இது விஷ பாட்டில் இல்ல? இது எப்படா உன் கைக்கு வந்துச்சு? இப்ப சொல்ல போறியா இல்ல அடி வெளுக்கட்டா? சார், இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் யார் தெரியுமா? ஏய், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? உன் கைக்கு எப்படி விஷ பாட்டில் வந்துச்சு? எதுக்காக ஜெயிலுக்குள்ள விஷத்தை கொண்டு வந்த? சொல்லுடா. கைதி யாருக்காவது விஷத்தை கொடுத்து கொல்ல பாக்குறியா? நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா யாரையோ கொல்லதான் விஷத்தை கொண்டு வந்திருக்க. சொல்லுடா. யார கொல்ல ஜெயிலுக்குள்ள விஷத்தை கொண்டு வந்த? எதுக்கு விஷத்தை எடுத்துருவாங்க? ஏய், என்னடா? அவன் விஷம் பாட்டில் வச்சுதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லுடா. சார், இங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அப்புறம் நீங்க விஷப்பாட்டில பார்த்தது, என்கிட்ட விசாரிச்சது, இது எல்லாத்தையும் மறந்துட்டு கண்டுக்காம போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. புரியுதா? ஏய், ஒரு கைதி நீ என்னையவே மிரட்டுறியா? ஒழுங்கா சொல்லு, யாருக்கு நீ விஷம் வச்சிருக்க? ஜெயில இருக்கிற எல்லா கைதிக்குமா? சார், இதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நான் எல்லா கைதிகளுக்கும் ஒன்றும் விஷம் வைக்கல. நான் விஷம் வச்சது இந்த ஜெயிலில் இருக்கானே கைதி ஒருத்தன் பாண்டின்னு, அவனுக்கு மட்டும்தான் வச்சிருக்கேன்.
அந்த பாண்டி சாப்பிட்ற சோத்துல மட்டும்தான் சார் விஷம் கலந்துருக்கு. செத்தா அவன் மட்டும்தான் சாவான். டேய் என்னடா சொல்ற? பாண்டி சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கியா? டேய் அவன் ஜெயில செத்தா எவ்வளவு பிரச்சனை ஆகும் தெரியுமா? நான் இப்பயே போய் ஜெயிலர்கிட்ட சொல்லி பாண்டியை காப்பாத்துறேன். சார் நீங்க போய் ஜெயிலர்கிட்ட சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன சார் பாக்குறீங்க? இந்த விஷத்தை ஜெயிலுக்குள்ள வர வச்சு கொடுத்ததே உங்க ஜெயிலர் தான். ஜெயிலரா? இன்னொரு விஷயம், இந்த ஜெயிலுக்குள்ள முக்காவாசி ஆளுங்க என் ஆளுங்க தான். நான் எல்லாருக்குமே பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கும் தரேன். அதை வாங்கிட்டு இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு போயிருங்க. டேய் இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே. சார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. பார்த்துப்பல்ல சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க. போலீஸ் பாண்டியை காப்பாற்றுவான்னு பார்த்தா போலீஸும் ரவுடி கூட காசுக்காக கூட்டு சேர்ந்துட்டானே. பாண்டி சாப்பாட்டில் விஷம் இருக்கிற விஷயத்த பாண்டி கிட்ட சொல்லியே ஆகணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த ஜெயிலில் இந்த கேவலமான சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுன்னு தெரியலையே. சீக்கிரம் எப்படியாவது இந்த ஜெயிலை விட்டு வெளியே போயே ஆகணும். டேய் பாண்டி எங்கடா? அது அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிறான். பாண்டி இல்லை எதுக்குல சாப்பாடை தட்டி விட்ட? பாண்டி உன் சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கு. விஷமா? இல்லை என்னல சொல்லுத? சொல்லல என்னை எதுக்கு விஷம் வச்சு கொல்ல பார்த்த? சொல்லு 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 சொல்லு. ஏன் கொல்ல பார்த்த? சொல்லு சொல்லுல. யார் என்ன கொல்ல அமிச்சா? சொல்லு. சொல்ல மாட்டல? இப்ப சொல்றியோ இங்க கொன்னிடுவோம். சொல்லு. சொல்றேன் பாண்டி, சொல்லிடுறேன். சொல்லு. உண்மையை சொல்லிடுறேன் பாண்டி. அந்த அந்த அண்ணாச்சி தான் உன்னை கொலை சொல்லி அனுப்புனாரு. அண்ணாச்சியா? ஏய் ஏய், அந்த அண்ணாச்சிட்ட போய் சொல்ல புலிய ஓனாயால என்னைக்கு வேட்டையாட முடியாதுன்னு. நான் ஜெயில இருந்து வெளியே போன உடனே நான் பண்ண போற முத வேலை அண்ணாச்சியை சாவடிக்கிறது தான்.